ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மணிகண்டன், ஃபவுண்டர் அண்ட் CEO of Litex. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் மார்னிங் கோல்டோடைய மூவ்மெண்ட் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் நம்மளுடைய லாஸ்ட் வீக்கோடைய வீக்லி அனாலிசிஸில் இருக்கக்கூடிய கோல்டையும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீக்கில் ஷோராக கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணிட்டு ஹை போகும். ஹை போறது எவ்வளவு தூரம் போகுங்கிறத சொல்ல முடியாது. போயிட்டு ஸ்பைக் பார்த்தீங்கன்னா போயிட்டு வரும் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தேன். எவ்வளவு பேர் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலா. போன மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு வித்தின் 15 மினிட்ஸ்ல 2072 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ஜோன்ல இருந்து 2145 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ஜோன் ஒரு வித்தின் 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஜம்ப் அப் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல கிட்டத்தட்ட போன மார்க்கெட் அப்படியே பாத்தீங்கன்னா ரிவர்சல் ஆகி வந்துருச்சு. சரிங்களா? இத நிறைய பேர் என்னன்னாக்க மார்க்கெட்ல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்றாங்க அப்படின்றாங்க. இது உண்மையிலேயே மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்றதானா இல்ல இது ரியல் மூவ் தானா? ஆக்சுவலா அது என்ன ரீசன்னால உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்பைக் போயிட்டு திரும்ப போன மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு பூமாய் அங்கேயே ஸ்டேபிளா இருக்குதுன்னா அது ரியல் ஸ்ட்ரென்த். பட் பூமான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா போயிட்டு சடனா ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அது உண்மையிலே நம்ம ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நினைக்கிறத போல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தானா? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா சீட் பண்றதுக்காக அது நடக்கக்கூடிய மார்க்கெட்டா அல்லது அது ரியல் மார்க்கெட்டா? அதே போல கோல்டோடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா கிளியரா பார்க்க போறோம். அதுக்கு முன்பா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை நீங்க கிளியரா நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ கன்டினியூ பண்ணுங்க. அதே போல நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எக்ஸம் புரோக்கர் 100% போனஸ் கொடுக்குறாங்க. அதுவும் சரி, மற்ற புரோக்கர்ஸோடைய அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான டைரக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. த்ரூ அந்த லிங்க் மூலமா உங்களுடைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் தேவைப்படுறதுனாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க? இப்போ நெக்ஸ்ட் ஏன் நேற்று கோல்டு ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணதும் ஒரு ஸ்பைக் போனது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2172ல இருந்து 2145 வரைக்கும் மார்க்கெட் போனது. இன்னும் ஒரு சில லிக்விடிட்டி புரோக்கர்ஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னாக்க 2188 வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் போயிருக்கு. சரிங்களா? நீங்க மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ்ல 2145, இன்னும் ஒரு சில புரோக்கர்ஸ்ல 2188 வரைக்கும் நேற்று மார்க்கெட் ஹை போனது. சரிங்களா? இதெல்லாம் எதனால நடந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். அதே போல இது பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறது போல ஸ்டாப் லாஸ் கண்டிங்க இல்ல வேற என்ன ரீசன் கிளியரா நம்ம பார்க்கலாம். அதே போல ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா கோல்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகேங்களா? நாம பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்க்க போறது கோல்டுல நம்ம பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம், கோல்டோடைய ஃபோர்காஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கறத திரும்ப ஒரு முறை பார்த்துடலாம். கோல்டோடைய ஃபோர்காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை அப்படிங்கக்கூடியது இந்த பிரைஸ் ஜோன் தான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஹையா இருந்தது. இந்த ஜோன்ல மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஆக்சுவலா என்ன நினைச்சீங்க, நீங்க இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க இல்லையா? நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்தேன், இது மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையே மோஸ்ட்லி உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலதான் போகும். மேல போகுது அப்படின்னா ஹை எவ்வளவு தூரம் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரைஸ் ஹிஸ்டரி எதுவும் இல்லைங்கிறனால கெஸ் பண்ண முடியாது. அது எங்க போய் ரிவர்ஸ் ஆகுதோ அதுதான் நெக்ஸ்ட் ஹை அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, இதுக்கு முன்னாடி 1 2 3 முறை ஒரே பிரைஸ் ஜோன்ல அரௌண்ட் 2076 அப்படிங்கக்கூடிய ஒரு பிரைஸ் ஜோன்லயே 3 முறை உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்து உங்களுக்கு ரிவர்சல் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ஈவன் நீங்களும் சரி, இப்ப நீங்க வீடியோ பார்த்துட்டு நீங்களும் சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலா? நாம மார்க்கெட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஹை வருது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரொம்ப பீக் மார்க்கெட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகாது. ஓகேங்களா? மேல போகாத நீங்க என்ன பண்ணுவீங்க, ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய இந்த ஜோன் தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணுவீங்களா? மேக்சிமம் ட்ரேடர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ற பெரிய மிஸ்டேக் இதுதான் ஆக்சுவலா. எப்போதுமே என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரீவியஸ் ஒரு ரெக்கார்டு ஹை இருக்கு அல்ல ரெக்கார்ட் லோ இருக்கு அப்படின்னா அதை தாண்டி கண்டிப்பா மார்க்கெட் போகாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஒரு பீக் போனதுக்கு அப்புறம் ஓவர் பாட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க போயிட்டு நீங்க இந்த ஓவர் பாட்ல இருந்தது அங்க போயிட்டு நம்ம செல் பண்ணிட்டு இந்த ஒரு பிரைஸ் ஜோன் பாத்தீங்கன்னா நீங்க ரெசிஸ்டன்ஸ்ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு பிரைஸ் ஆக்ஷன்ல அங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுவீங்கல்ல. அப்ப லட்சக்கணக்கான ட்ரேடர்ஸ் இதே வேலையை தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரீட்டைல் ட்ரேடர்னு சொல்லக்கூடியவங்க லட்சக்கணக்கான ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் காமனா இதுதான். சரிங்களா? அப்ப நீங்க கார்பரேட் ஸ்டைல்ல ட்ரேட் பண்றது வேற. நீங்க பாத்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர் நம்ம யோசிக்கிறது இது வேற. ரீட்டைல் ட்ரேடர் யோசிக்கிற மெத்தட்ல போனீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க,
மார்க்கெட் ஸ்பைக் அடிச்சு போனது, என்னுடைய ஸ்டாப் லாஸ் ரன் பண்றதுக்காக மார்க்கெட் வந்தது. ஒரிஜினலா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கா அப்படிங்க நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காக வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் சீட் பண்றதுக்காக இந்த வந்து மூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரிஜினலா அப்படின்னா அதெல்லாம் ஒரிஜினல் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்மளால முடியாத ஒரு விஷயத்துக்காக வந்து அடுத்தவங்க பிளேம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க, ஸ்டடியே பண்றது. ஏன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதுங்கிறத நீங்க ஸ்டடியே பண்றது இல்ல. ஜஸ்ட் வந்து மார்க்கெட்டை பிளேம் பண்றீங்க. ஸோ மார்க்கெட் வந்து உங்களுக்கு தனியா, எனக்கு தனியா, இன்னொருத்தர் தனியா இல்ல. வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடருக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் மார்க்கெட் தான். சரிங்களா? நீங்க நூத்துக்கணக்கான வெப்சைட்டுங்கள்ல, நூத்துக்கணக்கான பிளாட்ஃபார்ம்ஸ்ல போயிட்டு பிரைஸ் வந்து ரெஃபரன்ஸ் செக் பண்ண முடியும். ஸோ ஒரு புரோக்கர்ல ஒரு பிரைஸ், இன்னொரு புரோக்கர்ல இன்னொரு பிரைஸ், இன்னொரு புரோக்கர்ல இன்னொரு பிரைஸ் இருக்கு அப்படின்னா மேபி அது வந்து மேனிபுலேஷன் சொல்லணும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா மேனிபுலேஷன்ஸ் தான் இல்லை. எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மேனிபுலேஷன்ஸ் இல்லை. சரிங்களா? அப்ப ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்போம். பட் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் என்ன சொன்னேன், ஷுவரா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும், மேலே போயிட்டு ஒரு ஸ்பைக் போயிட்டு வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னீங்கன்னாக்க, ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஹைல எல்லாரும் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸோ இந்த ப்ரைஸ் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்ப நான் நீங்க என்ன அதே போல இன்னொன்னு, இங்க நீங்க எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு செல் ஆர்டர் போட்டிருந்திருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இங்க செல் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? அப்ப இங்க நீங்க போயிட்டு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி இருக்கீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, அந்த ட்ரேட் ஆக்சுவலா என்ன ஆகும், பை ஆர்டரா பிளேஸ் ஆகுமா? ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்டனா அது வந்து பாத்தீங்கன்னா பை ஆர்டர். ஸோ அப்ப இந்த இடத்துல நம்மள மாதிரியான ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பீப்புள்ஸ் இதே மாதிரி அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும், ஒரு பல்கான வால்யூம்ல பை ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அந்த இடத்துல. சரிங்களா? ஸோ அப்ப என்னன்னா ஒரு விர்ச்சுவல் டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு விர்ச்சுவல் டிமாண்ட் கிரியேட் ஆகிறதுனால தான் மார்க்கெட் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகுது. ஓகே, நம்ம கிட்ட இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு எல்லா ட்ரேடர்ஸுக்கும் இதெல்லாம் பத்தி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்த எல்லா ட்ரேடர்ஸும் இந்த இடத்துல நிறைய ப்ராஃபிட் பண்ணீங்க. ஆக்சுவலி ஸோ நம்ம ப்ரீவியஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தோம், நிறைய பேர் நல்லா ப்ராஃபிட் பண்ணினீங்க. ஸோ இது கூட விடுங்க, நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு கீழே இருந்து வரும்போதிலிருந்தே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன்ல, மார்க்கெட்டு நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸா நினைக்கிற மாதிரி வெறும் டெக்னிக்கல் பேட்டர்ல மட்டும் ஒர்க் ஆகுதானா அப்படின்னா இல்ல. சொல்லப்போனா உங்களுக்கு மார்க்கெட் வந்து இங்க லோல இருந்தே உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல நான் வந்து பை ட்ரெண்ட் தான் சொல்லியிருக்கேன். ஒரு சப்போர்ட் ஜோன், ஒருவேளை மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா ஒரு சப்போர்ட் லெவல் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆனா மார்க்கெட் செல் ஆகும் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சொன்ன சப்போர்ட்டிங்குமே பிரேக் அவுட் ஆகல, பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் உங்களுக்கு வந்து அப் ட்ரெண்ட் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் மார்க்கெட் உங்களுக்கு நடந்திருக்கு. அப்ப நீங்க மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் நாலேஜ் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய பிரைஸ் எதனால ஏறுது எதனால இறங்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்டு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணும் பொழுது மார்க்கெட்ல என்ன நடக்கும். ஸோ உடனே சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் இல்ல, ஒரு சில ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்லாம் இங்க எங்கேயுமே இல்லை. சரிங்களா? ஸோ இங்க வந்து இந்த மார்க்கெட்ல மேனுவலா யாரும் ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸை மூவ் பண்றது இல்லை. ஸோ இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இசிஎன் அல்லது எஸ்டிபின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக்கலி கம்யூனிகேட்டட் நெட்வொர்க், அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் த்ரூ ப்ராசஸிங். ஸோ எல்லாம் சர்வர் தான். நீங்க எங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணினீங்கன்னாலும் த்ரூ அந்த சர்வர் மூலமா தான் உங்களுக்கு போய் பிளவு போகுது. அப்ப இந்த சிஸ்டமேட்டிக்ல வந்து உங்களுக்கு வந்து மேனிபுலேட் பண்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ ஏன் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைக் மேல போயிட்டு வருதுன்னா, அது ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா பையிங் டிமாண்ட் இருந்திருந்தா உங்களுக்கு அங்க இருந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மூவ் ஆகி மேல போய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆகி ஸ்டேபிளா இருந்து மார்க்கெட் போயிருக்கும். ஸோ விர்ச்சுவல் டிமாண்ட் ஆக்சுவலா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் நிறைய ட்ரேட் வந்து ஹிட் ஆனதுனால ஒரு பை வால்யூம் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அதனால என்ன நடக்குது, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் மேல போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வருது. சரிங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்ல இருக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவோம். ஸோ தெரியும் நிறைய பேருக்கு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம், பெய்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய ட்ரைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1-to-1 ட்ரைனிங்கா தான் இருக்கும், பேட்ச் மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ உங்களுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனக்கு இது பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதே போல இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தோம், இது ஆக்சுவலா நேற்று மார்னிங்கே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண நினைச்சோம். ஸோ டைம் இல்லை, இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் நீங்க கேப்சர் பண்ணிருக்க முடியும். ஒரு $40-50 உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணிருக்கும் நேற்று வந்து டவுன்ங்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஏன் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மார்க்கெட் எவ்வளவு தூரம் மேல போனது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரிஜினலா நம்மகிட்ட சொல்லக்கூடிய ஒரு சில ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் தாட், அல்லது ஒரு சில ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தப்பா கைட் பண்ற மாதிரி இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கான ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இல்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா நடக்கக்கூடியதான். ஒரு பிரைஸ் போயிட்டு வந்து ஹிட் ஆகுது, ஒரு பிரைஸ்ல மோஸ்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் ஒரு பெரிய வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அந்த பிரைஸை கிராஸ் பண்ணும் பொழுது அந்த பை ஆர்டர் ஒருவேளை வந்து செல் ஆர்டர் இருந்திருந்தா உங்களுக்கு பெரிய ஸ்பைக் டவுன் அடிச்சிருக்கும் சரிங்களா. இல்ல ஒரு சில வந்து இங்க வந்து பார்த்தா பை ஆர்டர் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆயிருந்தனால உங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு பெரிய ஸ்பைக் வந்து மேல போகுது. ஸோ இன்னும் உங்களுக்கு இது சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் இன்னொரு இது சொல்றேன். யூஎஸ்டி ஜேபிஒய்ல பாருங்க, ஓகேங்களா. யூஎஸ்டி ஜேபிஒய்ல இதெல்லாம் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் வீடியோலயே வந்து ஒரு சில நேரங்களில் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலா. ஸோ இங்க நீங்க பார்க்கலாம், பல முறை போன தடவை இங்க என்ன நடந்திருக்கு, இங்க என்ன நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கெல்லாம் இருக்குல்ல, ஸோ கீழே நீங்க நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்ணமூடி கணதவர்கள் ஒரு 200 பிப் 300 பிப் உங்களுக்கு டவுன் ஆயிருக்கு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் வந்து டவுன் வந்திருக்குல்ல. ஸோ அப்போ காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வால்யூம் ஒரு பெரிய லெவல்ல இருந்திருக்கு. செல்லிங் வால்யூம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இங்க ஆல்ரெடி வந்து பை பண்ணி வச்சிருந்தவங்களா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல வால்யூம் டவுன் வந்துட்டு மார்க்கெட் மேல போகுது சரிங்களா. ஸோ அதனால இல்ல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிற கான்செப்டே இல்ல. அப்படி நீங்க நினைச்சிட்டு நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க தான் கடைசி வரைக்கும் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ண மாட்டீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மார்க்கெட்ல முதல்ல மேனிபுலேஷன் இருக்குங்கிற விஷயங்களையே நீங்க வந்து முதல்ல அவாய்ட் பண்ணணும். இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட்ல ஒரு சிங்கிள் பர்சனால வந்து மேனிபுலேட் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் சொல்றீங்களா, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு மார்க்கெட். மேபி அதுல வந்து பாசிபிள்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனிபுலேட் பண்றதுக்கு. பட் உங்களுக்கு இன்டர்நேஷனல் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல உங்களுக்கு மேனிபுலேஷன்ஸுக்கான சான்சஸ் இல்லை. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால மார்க்கெட் உங்களுக்கு வந்து நேத்து எவ்வளவு தூரம். நீங்க ஆக்சுவலா உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்லயே காமிச்சிட்டு இருக்காங்க, ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல காமிக்கிறவாங்க. ஸோ இதை நான் பண்ண மாட்டேன். நான் நீங்க ஷார்ட் டைம் ஃப்ரேம்ல நேற்று ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னு நீங்க வந்து பாருங்க. ஸோ இங்க தெரியுதுங்களா, மார்க்கெட் வந்து ஜஸ்ட் ஓப்பன் ஆனது. ஆக்சுவலா ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து வித்தின் ஜோனுக்குள்ளாரியே கிட்டத்தட்ட ஒரு $2 $3 உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எல்லாம் 15 மினிட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அடுத்த ஒரு ஒரு 20 மினிட்ஸ் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்ல உங்களுக்கு மார்க்கெட் வந்து இங்க இருந்து மேல அந்த ஒரு ஹை பிரைஸ் போய் வந்து ரீச் ஆயிருச்சு சரிங்களா. ஸோ ஹை அப்படின்னா எவ்வளவு போயிருக்குன்னு பாருங்க. அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2145. ஒரு சில புரோக்கர்ஸ் நான் சொன்னது போல 2188 வரைக்கும் போனது. ஸோ இப்போ நீங்க உடனே கேட்கலாம், ஏன் இதுல வந்து 144 வரைக்கும் போயிருக்கு, இன்னொரு புரோக்கர்ல 88 வரைக்கும் போகுது அப்படின்னீங்கன்னா, ஸோ இது எல்லாமே செப்பரேட் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ். இது அந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர்கிட்ட எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வால்யூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பீக்ல உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கும், அதுக்கு தகுந்த அளவு மேபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல்டா இந்த ஸ்பைக் போகும் பொழுது புரோக்கர் டு புரோக்கர் ஒரு சின்ன சின்ன ரேஞ்சஸ் வந்து மாறும். உடனே நம்ம வந்து பார்த்தா ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு புரோக்கர் வச்சுட்டு இன்னொரு புரோக்கர் போய் கம்பேர் பண்ணுவோம். ஸோ நார்மல் டைம்ல தான் நம்ம புரோக்கர் டு புரோக்கர் வந்து பிரைஸ் கம்பேர் பண்ண முடியுமோ ஒழிய, ஸ்பைக் அடிக்கும் பொழுது ஸோ இந்த புரோக்கர் வேற ஒரு எல்பியோட கனெக்ட் ஆயிருப்பாரு, அந்த புரோக்கர் வேற ஒரு எல்பியோட கனெக்ட் ஆயிருப்பாரு. ஸோ இந்த புரோக்கர்ட்ட இருக்கக்கூடிய ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது, அந்த புரோக்கர்ட்ட இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸோடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி உங்க ஸ்பைக் வந்து பார்த்தா கொஞ்சம் பொண்ணு போய் இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான். ஸோ மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அடுத்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சடன் ஆக்சுவலா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சடனா வந்து பார்த்தா மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு கரெக்டுங்களா. ஸோ மேல போன மார்க்கெட் அப்படியே வந்து பார்த்தா உங்களுக்கு சடனா வந்துருச்சுங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மணி நேரத்துல 2 மணி நேரம் ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு வித்தின் 2 ஹவர்ஸ்ல உங்களுக்கு இங்க இருந்து போன மார்க்கெட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எங்க மார்க்கெட் கிட்டத்தட்ட ஓப்பன் ஆனதோ அந்த ஜோனுக்கு வந்துருச்சு. ஓகே, சோ அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஏன் வந்து போன மார்க்கெட் உங்களுக்கு அப்படியே சடனா வந்தது. ஒரிஜினலா மார்க்கெட்ல வந்து டிமாண்ட் இல்ல சரிங்களா. சோ ஒரிஜினலா கோல்டோட பிரைஸ் வந்து இன்னும் மார்க்கெட் மேல வந்து போகணும் அப்படிங்கிறதுக்கான டிமாண்ட் இல்ல. சோ மார்க்கெட் என்ன நடக்கும் ஆக்சுவலா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஹிட் ஆகுறதுனால உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் டிமாண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ கிரியேட் ஆனே மார்க்கெட் மேல போகுது. அகைன் அதோடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அது அந்த அளவுக்கு டிமாண்ட் இல்லைங்கிறதுனால அகைன் திரும்ப செல்லர்ஸ் நிறைய பேர் உள்ள வரதுனால மார்க்கெட் ஓவராலா வந்து கீழே வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் மார்க்கெட்ல நேற்று நடந்த விஷயம். நெக்ஸ்ட் இந்த வீக் வந்து ஆக்சுவலா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சில இருந்து நான் கோல்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் சொன்ன அதே விஷயம் தான் இப்போ நான் திரும்ப ரிப்பீட் பண்ண போறேன். லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தேன், இங்க இருந்து ரீசன்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட் போனது இல்ல. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் உங்களுக்கு மார்க்கெட் போனதுங்களா, அந்த அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் உங்களுக்கு வந்து பிரேக் ஆயிருச்சு, மார்க்கெட்ல உங்களுக்கு பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணலாம். கிளியர் பிரேக் அவுட்டா இருந்தா செல் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட அதுதான் நடந்திருக்கு.
மார்க்கெட்ல உங்களுக்கு இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க இருந்து வந்தது வந்து நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து பார்த்தா மார்க்கெட் கிளியரா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ பிரேக் அவுட் ஆயிட்டு கிளியர் பிரேக் அவுட். ஸோ அந்த சப்போர்ட் கீழே மார்க்கெட் வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப கிட்டத்தட்ட நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி எடுத்துருச்சு. அப்ப நீங்க இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, ஸோ இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ரேஞ்சஸ்ல இருந்து என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல செல் பண்ணலாம். ஸோ செல் பண்ணிட்டு டைட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன் ஆக்சுவலா டெக்னிக்கலி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்து நடந்துருச்சு. ஸோ நம்மளுடைய சப்போர்ட் பிரேக் ஆயிருச்சு, கிளியர் பிரேக் அவுட்டா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரெசல்ட்ஸ் எடுத்துருச்சு. ஸோ நம்ம சாதாரண செல் பண்ணல, செல் பண்ணலாம். பட் மார்க்கெட்டோடைய வலாட்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா நீங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க நான் சொல்றேன் அப்படின்னு. ஸோ ஒருவேளை நம்மளுடைய ட்ரேட் நம்ம எதிர்பார்த்தது போல மார்க்கெட் வந்து பார்த்தா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வராம மேல போக ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்ப ரீசன்ட் டைம்ல வலாட்டிலிட்டி ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்குது. ஆக்சுவலா நேற்று நீங்க பாத்துக்கலாம் 2145 இருந்து 2019 வரைக்கும் மார்க்கெட் கீழே வந்தது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா $125 வந்து மேல இருந்து கீழே வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு நேற்று ஹைல இருந்து ஆக்சுவலா. ஓகேங்களா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ்ல பார்க்கும்போது 5% கோல்டு 5% உங்களுக்கு வந்து மூவ் ஆயிருக்கும் போது, சோ அப்ப இன்னைக்கும் அதோடைய இம்பாக்ட் இருக்கும். சரிங்களா? சோ இப்ப நம்ம எதிர்பார்க்கறது போல இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வருது அப்படின்னாலும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். சோ ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் பீரியட்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுக்காமல் இது இங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பையிலையும் ஒரு பெரிய லெவல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கம்பல்சரி நீங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி நீங்க வந்து இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த பேட்டர்ன் மட்டும் இல்லாம ஸோ இன்னொரு பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலா. ஸோ இங்க ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும். கலர். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேல கீழே மார்க்கெட் வந்துட்டு ஸோ இங்க பாத்தீங்கன்னா இருக்கா, நம்மகிட்ட ப்ரொஃபஷனலா ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது என்ன மெத்தட் அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ப்ராப்பரா வந்து நம்மளுடைய சப்போர்ட் ஜோன்ல இருக்கு. சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா அகைன் இப்ப இருக்கக்கூடியதுல இருந்து இன்னும் ஒரு $100 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கீழே டார்கெட். ஸோ இந்த டெக்னிக்கல் வர பிரகாரம் வந்து இன்னொரு $100 வரைக்கும் கீழே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட் ஒரு வித்தின் ஜோனுக்குள்ளார சைடு வேஸ்ல உங்களுக்கு மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கா. ஸோ அப்ப மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் வந்து செல்லர்ஸோடைய டிமாண்ட் தான் அதிகமா இருக்கு. ஸோ மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா செல் சைட்ல தான் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகி பெரிய லெவல போறதான சான்சஸ் இருக்கு. பட் நான் எப்போதுமே நம்மளுடைய ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன், நான் ஓவர் கான்பிடென்ட் இருந்தா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஸோ எவ்வளவு பெரிய நீங்க ட்ரேடர் ஆகினாலும் இருக்கலாம், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இருக்கலாம், எவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க வந்து ப்ராஃபிட் வேணாலும் மேக் பண்ணலாம். பட் ஓவர் கான்பிடென்ட் வச்சிருந்தீங்கன்னா ஸோ ஒரு நாளைக்கு மொத்தமா காலி பண்ணிட்டு போயிடும். சரிங்களா? அதனால எவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான சான்சஸ் இருந்தாலும் ஓவர் கான்பிடென்ட் இருக்கக்கூடாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட் ஸ்டாப் லாஸ் நீங்க மெயின்டைன் பண்ணி தாராளமா செல் பண்ணுங்க. ஸோ அது செல் ஆகிறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நிறைய பேருக்கு இந்த குழப்பமா இருந்திருக்கும். ஸோ வந்து பார்த்தா நம்ம ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா, மார்க்கெட்ல இந்த அளவுக்கு வந்து மேனிபுலேட் பண்றாங்க, நம்ம எங்க போய் இந்த ஸ்டாப் லாஸ் சொல்றோம், ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குது அப்படிலாம் வந்து பார்த்தா நினைச்சிருந்த ஒரு ட்ரீட்டல் ட்ரேடர்ஸுக்கு ஸோ உண்மையிலேயே மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மள மேனிபுலேட் பண்றாங்களா இல்ல நாம அறியாமையில் வந்து தப்பா நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களுடைய மைண்ட மாத்திக்கிட்டு முதல்ல வந்து அடுத்தவங்களை பிளேம் பண்ணாம மார்க்கெட் வந்து பிளேம் பண்ணாம நீங்க இங்க ஒரு ஸ்டாப் லாஸ் ஹீட் ஆகுது, ஒரு இடத்துல உங்க ட்ரேட் ஃபெயிலியர் ஆகுதுன்னா ஏன் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆச்சுங்கிற கொஸ்டினை ஜென்ரேட் பண்ணி நீங்க அதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சு நீங்க அதை வந்து ரிப்பீட் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கன்னா வித்தின் ஷார்ட் பீரியட்ல நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆயிரும். ஸோ உங்களாலையும் நல்ல லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கான வந்து ஒரு கிளாரிபிகேஷனா தான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ அது பலவரம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சோம். பட் இப்போ ப்ராப்பரான இன்ஸ்டன்ட்ல உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் எளிமையா புரியுங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஸோ யாருக்காவது வந்து ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.